ஐயா, தலைப்பு அற்புதமான தலைப்பு. ஆனா எனக்கு முன்னாடி பேசிச்சு என்னோட தங்கச்சி என்னமா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அப்படியே உண்மை மாதிரியே எல்லாத்தையும் பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஏமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நல்லவன் நல்லது செய்யறேன்னு சொன்னா உடனே வந்து வாப்பா நல்லது செய் பண்ணுப்பா அப்படின்னு எல்லாரும் வரவேற்பாங்களா? கிடையாதுங்க. அதுல 1000 பிரச்சனை வரும். அந்த 1000 பிரச்சனையும் சமாளிச்சு சும்மா வரக்கூடிய எத்தனை ப்ராப்ளமையும் தட்டி தூக்கி சும்மா கில்லி 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 மாதிரி எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிக்கிறான்னு சொன்னா அவன் தான் சார் வல்லவன். அந்த வல்லவர்கள் தான் நிம்மதியும் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஐயா, நீங்க சொன்னீங்களே இப்போ ஒரு படம், பாஷா படம், நீங்க 2 டைலாக் தான் சொன்னீங்க. 3வது ஒரு டைலாக் மறந்துட்டீங்க. அவர் போய் கை கட்டி அப்படி நிற்பார். நின்றுட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேங்க, உன் பேர் என்னப்பா? மாணிக்கம். எவனும் மதிக்க மாட்டான், நல்லவராக தான் இருப்பார். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா, மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லாரும் அதிர்வாங்க. அதை எப்படி எடுத்திருப்பார் தெரியுமா சுரேஷ் கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை, அவருடைய வல்லமையான அந்த பகுதியை சொன்ன உடனே இவன் எந்திரிச்சு கை கட்டி அப்படியே பெண்ட் ஆகிட்டான் பாருங்க. வாழ்க்கையில் அவர் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மாணிக்கம் சந்தோஷமாக இருந்தாரா, பாட்சா சந்தோஷமாக இருந்தாரான்னு இப்போ பட்டிமன்றத்தை மாற்றி விட்டாங்க இவங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வயநாடு சம்பவத்தை பற்றி சகோதரி அழகா சொன்னாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். அந்த தாய்ப்பால் கொடுத்த பொண்ணு பேரு கூடி பானு, அவங்கள நான் ரொம்ப பெருமித பண்ணுறேன். ஆனால் அதை விட ஒரு சம்பவம் நடந்துச்சு. எவ்வளோ கோர விபத்துங்க, எத்தனை உயிரிழப்புகள் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் மீட்பு பணி செய்ய நிறைய நல்லவங்க வந்தாங்க ஐயா, தன்னார்வர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்த முடியல, ஃபாஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அடித்த மழையினால இருந்த ரோடு பாலம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல சுரளிமலைங்கிற அந்த பகுதியில் பைலிங்கிற அந்த பாலத்தை கிட்டத்தட்ட 190 அடி நீளம் உள்ள அந்த இரும்பு பாலத்தை 36 மணி நேரத்தில் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் உடனடியாக கட்டி நிமித்தினாங்கன்னு சொன்னால் அந்த ராணுவ வீரர்கள் கட்டிக்கணும் சல்யூட்டு. அந்த வல்லமை அங்கே இருந்தனால தான் நல்லவர்களையே மீட்டெடுக்க முடியுதுன்னு சொன்னால் எப்படி சார் நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க? மஞ்சரி யோசிக்கிறாங்க தெரியாமல் இந்த வயநாடு மேட்டரை எடுத்து நம்ம பேசிட்டோம். அதில் உண்மையிலே திறமசாலி உடல் பலம் உள்ளவங்க, அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு மக்களை மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நல்ல எண்ணம் உள்ளவங்களாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் இறங்கி அவங்கள வந்து மண்ணை விலைக்கு தனக்கு உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும் அவர்களை காப்பாற்ற நினைக்கின்ற வல்லவர்களால் தான் மனசில் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி போடுங்க. இவங்க கிட்ட வந்து கேட்டா விவசாயம் எவ்வளோ முக்கியங்க, ஆமாங்க, மழைநீரை சேமிச்சு வச்சுக்கோங்க, தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபிலாசபி கிரைட்டீரியா மட்டும்தான் பேசுவாங்க. கஜா புயல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டதே டெல்டா மாவட்டம் தாங்க. அங்கெல்லாம் நிவாரணம் செய்ய நிறைய பேர் வந்தாலும் அந்த இடத்த திரும்பவும் எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு யாருக்கும் தெரியல. அங்கிருந்து ஒரு இளைஞன் கிளம்பி வந்தாருங்க. சாஃப்ட்வேரை வேலை பார்த்துட்டு இருந்தவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சோறு போடுற விவசாயி தான் முக்கியம், இங்கே இனிமேல் தண்ணீர் பஞ்சமே வரக்கூடாது, இந்த தஞ்சாவூர் பூமியை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் கூட சொல்லிச்சு, இந்த ஏரியெல்லாம் நீ கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 வருஷம் ஆகும், 2லேருந்து 3 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை மட்டும் போட்டுட்டு ஒரு இளைஞன் இறங்கி 2 வருஷம் ஆகும்னு சொன்னது 5-6 மாசத்துல வெறும் 27 லட்சத்துல கிட்டத்தட்ட அந்த மொத்த பெரிய குளம் ஏரியும் சரி பண்ணி இன்னைக்கு காவேரி தண்ணி அங்க தேக்கி வச்சு 3 போகம் மீனும் தஞ்சை மாவட்டத்துல நெல் விளைவிக்கிற பூமியா மாத்திருக்காங்கன்னு சொன்னா அதோட அந்த பையன் நின்றுருந்தா அவர் நல்லவர். ஆனா குடிதண்ணியே இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்திலயும் 117 ஏரியை சரி பண்ணி அங்கேயே குடிதண்ணி வர வச்சு, அது மட்டும் இல்லாம 24 டிஸ்ட்ரிக்ட் 17 ஸ்டேட்டு இன்னைக்கு 65 லட்சம் மக்களுக்கு மேல நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்ம மண்ணின் மைந்தன் வாட்டர் வாரியர் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்மல் ராகவருடைய ஆக சிறந்த திறமையும் வல்லமையும் தானே சார்.